காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாஸ் வந்து அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவலியா இருந்து அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஹாஃப் இயர்லியா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், இங்க ஆர் இருக்க இடத்துல r/2 வரும். அந்த r/2க்கு பதிலா என்ன போட்டு r/2 தான் 2 கீழே போட்டிருக்கேன். இங்க மேல 2 பவர் n. குவார்டர்லியா இருந்தா 4, அப்போ 4 பவர் n வரும். இங்க 4 வரும். நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன்ல ரெண்டே ஃபார்முலா தான். ஒன்னு 2 இயர்ஸ் கேட்பாங்க, இல்ல 3 இயர்ஸ் கேட்பாங்க. 2 இயர்ஸ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, 3 இயர்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி n வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் இங்க 1 2 3 எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது இங்க மேல பவர்ல வரும். செகண்ட் இருக்க 2/5 இந்த ஃபிராக்ஷன் வந்து எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும் நமக்கு. அப்ப கீழே இது என்னவாகும், 2/5 × 100 மாறும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா. அதே மாதிரி ரெண்டுக்குள்ள ரிலேஷன் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இது அல்ஜிப்ரால இருக்க எல்லா ஃபார்முலாஸுமே இதில் கொடுத்துருக்கேன். நமக்கு பேசிக்கா இந்த 8 ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுல இருந்தா நமக்கு சம் வரும். இந்த ஃபார்முலாஸ் போக நமக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு சில சம்ஸ் நமக்கு வந்து இதுல இருந்துமே வந்திருக்கு இந்த 4 ஃபார்முலாஸும். பட் அந்த 8 வந்து நமக்கு ரொம்ப பேசிக் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரூட்ல வச்சு வரதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ்ல வர ஃபார்முலாஸும் இதே ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு வரும். இது இல்லாம நமக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னா அல்ஜிப்ரால இருக்க ஃபார்முலாஸ் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல வந்து a/0னா எனிதிங் பவர் 0 நமக்கு 1 தான். அது போக a⁻1 -mனா 1/a/m. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அல்ஜிப்ராக்கு நோட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா சீரீஸ். இதுல வந்து நிறைய சம்ஸ் நமக்கு வந்து TNPSல கேட்டிருக்காங்க. 1 + 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஸ்கொயர் வந்தால் n × n + 1 2n + 1/6. கியூப் வந்ததுன்னா இதே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி மேலே ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணணும். நார்மலாக 1 + 3 அப் டு n டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், n² அப்படின்னு வரும். அடுத்து 1 + 3 அப் டு l கடைசி ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு 105 இந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா. இது மிச்சம் இதெல்லாம் இது வந்து என்னன்னா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இது 1 + 2 + 3 இதான் வரிசையா வந்துட்டே இருக்கு. அப்போனா என்ன யூஸ் பண்ணுவோம், n × n + 1/2 யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர்ஸ் 1 + 3 + 5 அப் டு n டேர்ம்ஸா இருந்தா மட்டும் நமக்கு n² ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்க்கு. அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் ஜென்ரல் ஃபார்முலா என்ன, a + d. அதுக்கோட ஜென்ரல் ஃபார்ம் a + d a + 2d இருக்கணும். ஜென்ரல் ஃபார்முலா என்னது நமக்கு a + n - 1 × d. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சம் கண்டுபிடிக்கணும். சம்ல வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த செகண்ட் ஃபார்முலா, அப்படி கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுல முக்கியமா இன்னொரு ஃபார்முலா என்னது, நம்ம d எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா d கண்டுபிடிக்கிறது நான் எழுதாம விட்டுட்டேன். அதாவது d எப்படி கண்டுபிடிப்போம், t2 - t1. எது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து t1, செகண்ட் டேர்ம் t2, இது t3. இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் மைனஸ் பண்ணணும், இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் மைனஸ் பண்ணணும். இந்த d ஓட ஃபார்முலா மட்டும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்க்கு அப்புறம் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ். அதுவும் இதே தான், உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்கு. nth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா இது. அதுக்கப்புறம் இன்ஃபைனைட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. இது மூணுமே நோட் பண்ணி வச்சு.